என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? என் கூட கரங்களை தட்டி உற்சாகமா சந்தோஷத்தோட. ஆண்டவருக்கு எத்தனை பேர் 2 கரங்களை கொடுத்திருக்கிறாரு? அதை கொடுத்ததே அவரை துதிக்கிறதுக்கு, அவர் ஆராதனை செய்கிறதுக்கு தான். அவரை துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எனக்கு ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எனக்கு என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். என்னை எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அவர் என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அவர் என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி சொல்லுமா? ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். அவர் என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீர் என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்னை பின்தொடர செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்னை பின்தொடர செய்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீர் என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீர் என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மன
ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எனக்கு நன்மை கிருபை என்னை பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார்? எட்டாத உயரத்தில் என்னை உட்கார வைத்திருக்கிறீரே. உள்ளத்து நாளத்திலிருந்து நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. கைகள் உரைத்து ஆராதிப்போமா? காப்பவர் நீரே. எங்கள்
எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர் எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர் அழியும்
என் மகளே, என் மகளே, உன் ஜீவியத்தில் இயேசுவண்டை வா. என் மகளே, என் மகனே, உன் ஜீவியத்தில் இயேசுவண்டை வா. எல்லாமே மாயை மகளே, எல்லாமே மாயை மகனே, எல்லாமே மறைந்து போகும், எல்லாமே அழிந்து போகும், எல்லாமே மறைந்து போகும், எல்லாமே அழிந்து போகும். தேவராட்சியம் உனக்கு வேண்டுமா? அதுதான் இல்லாத தெய்வம். தேவராட்சியத்தை தேடுவாயாகில் கூட எல்லாமே கொடுக்கப்படும். தேவராட்சியத்தை தேடுவாயாகில் கூட எல்லாமே கொடுக்கப்படும். என் மகனே, என் மகளே, உன் ஜீவியத்தில் இன்னையோളം என்னை நடத்தி, இன்னையோളം என்னை புலர்த்தி, എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ
தெய்வன்பின் வெள்ளம் தேவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை அன்பு நிறைந்த இயேசுவே அன்பாலே என்னை நிறைத்திடும் பாவி என்னை நீரேற்றுக் கொள்ளும் ஆலே கழுவிடும் தேவன்பின் வெள்ளம் தேவன்பின் வெள்ளம் தேவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் இன்று கூட நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 34:8 முதல் பகுதியை நாம் சற்று தியானிப்போம். சங்கீதங்கள் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை தாவீது பாடினார் என்று நாம் வேதத்தை ஆராயும் பொழுது படிக்க முடியும். எதனால் அவர் அப்படி இந்த சங்கீதத்தை பாடினார் என்றால், எப்படி ஆண்டவர் இங்கே ருசித்தார் என்றால், 1 சாமுவேல் 21:10 முதல் 15 வரை நாம் படிக்கும் பொழுது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பு வேஷம் மாறி போன போது தாவீதை கண்டுபிடித்த உடனே ஒரு பைத்தியக்காரனை போல நடித்தார். பைத்தியக்காரனை போல நடித்தார். இவர் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிவிட்டு விட்டார். எனவே ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், என்னுடைய இக்கட்டில் காப்பாற்றினார், இந்த துன்பத்தில் காப்பாற்றினார், என்னை அவர் கரம் பிடித்தார், நடத்தினார் என்று சொல்லி தாவீது இந்த பாட்டை பாடினார். அது சொல்லுகிற வார்த்தை தான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டும். அது ருசித்தவர்களுக்கு தான் அவருடைய அன்பு நமக்கு புரியும். தாவீது அதை புரிந்தபடினால்தான் இப்படி சொல்கிறார், கர்த்தர் நல்லவர், நான் அவரை ருசித்தேன். ஒரு உணவை ருசிப்பது போல ருசித்து விட்டு என்ன அருமையாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம், என்ன டேஸ்டாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். சில நேரங்களில் நான் கடைக்கு செல்லும் பொழுது அங்கே கிரேப்ஸ் அந்த கடையில் இருந்தால் எப்படியும் அதில் 1-2 எடுத்து வாயில் போடாமல் இருக்க மாட்டேன். எனக்கு கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆகவே அதை எடுத்து வாயில் போட்டு ருசித்து பார்த்த பிறகுதான் என் மனைவிடத்து சொல்லுவேன், இதை வாங்கலாம் அப்படிம்பேன். அவள் டேஸ்ட்டுக்கே நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் அப்படிம்பா. ருசித்தவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு தெரியும். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும், ருசித்து பாருங்கள். ஒரு உணவை ருசித்து பார்க்கிற போல நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்று நாம் உணவை கொடுக்குறோம். அதே போல் ருசித்து பாருங்கள் என்று சொல்லுவதைப் போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ருசித்த பிறகுதான் அவர் காட்டுகிற அன்பு, இரக்கம், தயவு, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நன்மைகளை நாம் பெற்று சந்தோஷப்பட முடியும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ருசித்துப்பார் என்று. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன், வசதியற்றவன் இருந்தான். நல்ல உணவுகளை சாப்பிடுவதே அவனுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் அவன் பக்கத்து வீட்டில் என்றென்றும் அருமையான சுவை நிறைந்த உணவுகளை அங்கிருக்கிறவர்கள் செய்து உண்டு மகிழ்வார்கள். அங்கு செய்கிற உணவு இவன் நாசியில் ஏறும். அந்த வாசனை ஏறின உடனே அவன் அந்த பக்கத்து வீட்டில் போய் நின்று கொள்வான். இவள் இப்படி சாப்பிடுகிறார்கள், இவ்வளவு
மனம் வீசுகிற ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள் என்று ஆதலினால் அவன் உள்ளத்தை தேற்றிக் கொள்வான். ஒரு நாள் இப்படி அவன் அந்த வீட்டின் அருகில் போய் நின்பதை அந்த வீட்டுக்காரர்கள் பார்த்து விட்டார். நீ எதற்காகப்பா இங்கே வந்து நிற்கிறாய் என்று அவர் கேட்கும் பொழுது சொன்னார், ஐயா, நான் ரொம்ப நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டது கிடையாது, ருசித்துக்கிறது கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டிலிருந்து எப்பொழுதும் அருமையான ஒரு வாசம் வீசுகிறது. எனவே அந்த வாசனையை வைத்து நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் வந்து நிற்கிறேன் என்று சொன்னான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் கருவாடு சுட்டு அதை வச்சே நாங்கள் சாப்பிட்ருவோன்னு. அதுபோல் இந்த தம்பிக்கு சரி இந்த வாசனையை பிடிச்சாலும் நம்ம எதையாவது சாப்பிட்டுட்டு போயிடலாமே. ஆனால் அந்த தகப்பனாருக்கு மிகுந்த ஒரு மனதில் ஒரு பாரம், ஐயா எப்படியாவது இவனுக்கு நாம் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று. நீ ஒரு நாள் நீ வெளியே நிற்க வேண்டாம்ப்பா, எப்பெல்லாம் உன்னை பசிக்கிறது என்று தோன்றுகிறதோ நீ உடனே என் வீட்டுக்கு வா, நாங்கள் சமைக்கிறதில் ஒரு பகுதியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று. அப்படியே அவன் வீட்டுக்குள் போனான். அவர்கள் அந்த மனம் வீசினதை, அந்த மனம் வீசின ஆகாரத்தை உண்டு அவன் சொன்னான், என்ன டேஸ்ட்டு தெரியுதா, என்ன டேஸ்ட் ஐயா, இவ்வளோ நாளும் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு. இனி தினமும் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். எனக்கு அன்பானவர்களே, ருசித்த பிறகு அந்த டேஸ்ட்டை விடவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பும் அப்படிப்பட்ட ஒரு ருசி நிறைந்த ஒரு என்றென்றும் குறைவில்லாத ஒரு மதுரம் நிறைந்த ஒரு கிறிஸ்துவின் அன்பு. அதை நாம் ருசிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் தாவீது சொன்னான், நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன். ஒரு பழைய ஒரு கோரஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கோரஸ் உண்டு. தேனிலும் மதுரமாமே, தேனிலும் மதுரமாமே, இயேசு தேனிலும் மதுரமாமே, ருசித்து பார் அவர் நல்லவர், இயேசு தேனிலும் மதுரமாமே. சேர்ந்து பாடலாம். தேனிலும் மதுரமா. Thank you Lord. தேனிலும் மதுரமாமே, இயேசு தேனிலும் மதுரமாமே, ருசித்து பார் அவர் நல்லவர், இயேசு தேனிலும் மதுரமாமே. Like honey in the rock, sweet honey in the rock, for he tastes like honey in the rock. Oh, Taste and see that the Lord is good, for he tastes like honey in the rock. தேனிலும் மதுரமாமே, தேனிலும் மதுரமாமே, இயேசு தேனிலும் மதுரமாமே, ருசித்து பார் அவர் நல்லவர், இயேசு தேனிலும் மதுரமாமே. ஹalleluya, ஹalleluya. தேனை காட்டிலும் மதுரமான ஆண்டவர். பல தடவைகள் ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகிறது உண்டு. நம்முடைய சுபாவங்கள் அப்படி இருக்கும். 1992 ஏப்ரல் 22 இயேசு என்னை சந்தித்தார். 33 ஆண்டுகளாக அவருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். எனினும் எத்தனையோ தடவைகள் என் வாழ்க்கையில் வீழ்ச்சிகள், எத்தனையோ தடவைகள் வீழ்ச்சிகள். விழுந்தாலும் ஆண்டவர் எழும்ப வைக்கிறார். எத்தனையோ குறைவுகள் வாழ்க்கையில், எத்தனையோ அவருக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்மை ஆட்டி படைக்கத்தான் செய்கிறது. எனினும் நான் என் உள்ளத்தில் நினைக்கிறேன், ஆண்டவரே, இந்த 33 ஆண்டுகளில் நான் விழுந்தாலும் என்னை எழும்ப வைக்கிறேன். நான் விழுந்தாலும் நீர் என்னை எழும்ப வைக்கிறீரப்பா. உம்மை நான் ருசிக்கிறேன். உம்முடைய அன்பை நான் விட்டு விலக முடியாது. உம்முடைய அன்பை நான் ருசித்தால் அதை விட்டு போகவே முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இன்றும் நமக்கும் கூட ஆண்டவர் அப்படி செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படி செய்கிறார். ஏதோ ஒரு போராட்டம், பிரச்சனைகள், கவலைகள்,
இதனால் நாம் ஆண்டவரை விட்டு சிலர் சொல்லுவாங்க, என்ன பைபிள் வாசித்து என்ன பிரதர், என்ன உபவாசம், என்ன ஜபம் போட்டு இத்தனை காலங்கள் ஒன்றுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லைப்பா, உனக்கு நான் செய்த நன்மைகளை நினைத்துப்பார், உன்னை நடத்தின விதங்களை நினைத்துப்பார், நீ என்னை ருசித்துப்பார். நான் ருசிக்கிறேன், ஆகவே தான் நான் பேசுகிறேன். இத்தனை ஆண்டுகள் ஒருவேளை அவர் என்னை கைவிட்டிருப்பாரானால் என் வாழ்க்கை அதோகதியாய் மாறி இருக்கும். அவருடைய அன்பை நான் ருசிக்க முடிகிறது. மீண்டும் அவருடைய அன்பை நாம் ருசிக்க தான் ஆண்டவர் நம்மை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து தியானித்து வேகமாக ஜெபம் செய்ய போகிறோம். கர்த்தர் தரும் ருசி எப்படிப்பட்டது? யாருக்கு இந்த ருசியை யாரை அப்படி மாற்றுகிறார்? எப்படிப்பட்ட ருசியை அவர் கொடுக்கிறார்? யோவான் 2வது அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து தாமே முதல் தன் ஊழியத்தில் ஒரு திருமண வீட்டில் போய் நன்மையை செய்கிறார். அவர் ஒரு கல்யாண வீட்டிற்கு போனார். அந்த ஊரின் பெயர் கானா. அந்த ஊரில் பெரிய ஒரு திருமணம் நடந்தது. அங்கு போய் இயேசு கிறிஸ்துவும் தங்கி இருக்கிறார். அவருடைய தாயார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் இருக்கும் பொழுது திடீரென்று அங்கு ஒரு செய்தி ஒரு தாய் மூலமாய், இங்கு திராட்சரசம் குறைபட்டு போனது. எப்படி ஒரு விருந்து வீட்டில் முக்கியமான பதார்த்தம், ஒருவேளை நம்ம திருமண வீடுகள் பாயசம் குறைந்து போனால் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு உணவு பற்றாக்குறை வந்துவிட்டால் கஷ்டமாக இருக்கும். அதே போல் யூத கலாச்சாரத்தின்படி திராட்சரசம் மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே இந்த திராட்சரசம் குறைந்து போனது, தீர்ந்து போகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொன்னபோது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? 9வது வசனத்தை படித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து இதை சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இயேசு என்ன செய்தார்? அப்படி 6 கற்சாடிகள் அங்கே இருக்கிறது. இந்த கற்சாடிகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், யூதர்களின் வழக்கப்படி அவள் வெளியில் பாதங்களை கழுவி சுத்திகரித்து விட்டு வீட்டிற்குள் போவார்கள். அதற்காக வைக்கப்பட்டிருக்கிற கற்சாடி. அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்புவார்கள், அவ்வளவுதான். தண்ணீர் என்றால் அதற்கு ஒரு பெரிய விலை கொடுத்து நாம் வாங்கினாலும் பெரிய மதிப்பு கிடையாது தண்ணிக்கு. ஆனால் அதே தண்ணீரை தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த கற்சாடியில் நீங்கள் ஊற்றுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு சொன்னார், நீங்கள் தண்ணீரை கொண்டு போங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த தண்ணீர் ஒன்றுக்கும் ருசி இல்லாத வெறுமையான வெறும் தண்ணீர். இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீரை போல இருக்கிற ஒன்றுமே இல்லை, இதற்கு ஒரு விலையே கிடையாது. மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டு மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், வேதனை நிறைந்த நேரங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் தலைகளாய் மாற்றி ருசி பார்க்க வைப்பேன் உன்னை. ஹல்லேலூயா! எப்படி ஒரு திராட்சை ரசத்தை, தண்ணீரை நான் திராட்சரசமாக மாற்றி அந்த திருமண வீட்டில் மகிழ்ச்சியை கொடுத்தேனோ அதே போல் மகிழ்ச்சி. எல்லாரும் சொன்னாங்க, நல்ல ரசத்தை தானே முதல்ல கொடுப்பாங்கப்பா, ரெண்டாவது அது குறைந்து போகும் பொழுது கொஞ்சம் தண்ணீரெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் கம்மியாயிரும், அதுதானே கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கடைசியில் வருகிற திராட்சரசம் மிகவும் சுவை நிறைந்த திராட்சரசம், மிகவும் ருசி உள்ள திராட்சரசம். அதை ருசித்து பார்த்தான் வேலைக்காரன், அந்த மணவாளனுடைய தகப்பன் மணவாளன் ருசித்து பார்த்தான். அந்த கல்யாண வீட்டில் இருந்தவர் ருசித்து பார்த்தார்கள். இப்படி ஒரு திராட்சரசத்தை எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் ருசித்ததில்லை. இந்த ஆண்டு உங்களுக்கும் அப்படி செய்வார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பதற்காக ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், நத்திங் இன் மை ஹேண்ட், என்னுடைய கரத்தில் ஒன்றுமே கிடையாது, என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, அடுத்த நேரம் நான் என்ன செய்வது,
என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா இல்லாவிட்டால் தோல்வியா, எனக்கு வாழ்க்கையில் உயர்வு வருமா, நானும் எல்லாரை போல வாழ்ந்து சுகமாக இருப்பேனா, எனக்கும் உயர்வு வருமா, என்னுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை நான் காண்பேனா, மீண்டும் நான் நினைத்த காரியம் எனக்கு நடக்குமா. உலக பார்வையில் வெறும் தண்ணீர், ஆனால் ஆண்டோடைய கரத்தில் வரும் பொழுது ருசி. ஆமென். ருசியாய் மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி செய்வார். மனம் கலங்காதிருங்கள். அவர் ஒன்றும் இல்லாத இடத்தில் பெரிய காரியத்தை செய்கிறவர். 1 நாளாகமம் 29:12 நாம் படிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, 1 நாளாகமம் 29:12, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்கிறார். எவரையும் நான் என்னுடைய ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பு இவன் எங்க உருப்பட போகிறான் என்று தான் சொன்னார்கள். குடிகார பையன் இவன் எங்க நாசமாக தான் போவான், நல்லாவே இருக்க மாட்டான் என்று சொன்ன மக்கள் தான் உண்டு இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எவரை நான் மேன்மைப்படுத்துவேன், எவரை நான் பலப்படுத்துவேன், அது அவருடைய கரத்தினால் ஆகும் என்று. அவர் நல்லவர். ருசித்து பாருங்கள். நான் ருசித்து பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவர் என்னை கைவிடவில்லை. நான் ருசித்து பார்க்கிறேன். யாத்திராகமம் 16:31 படித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ருசிக்கும்படியாக தேனிலிட்ட பணியாரம் போன்ற ஒரு மன்னாவை ஆண்டு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு வஸ்து அல்ல, உணவல்ல. தேவர்கள் சாப்பிடுகிற உணவு மன்னா என்று இஸ்ரவேலர் அதுக்கு பெயரிட்டார்கள். ஆண்டவர் அதனுடைய ருசியை விளக்குகிறார் பாருங்கள். பணியாரம் தேனிலிட்ட பணியாரம், அவ்வளவு சுவை நிறைந்த ஒரு உணவை ருசிக்கும்படியாக என் ஆண்டவர் இஸ்ரவேல் பல 20 லட்சம் மக்களுக்கும் மேலான மக்களுக்கும் ருசிக்க கொடுத்தார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அவர்கள் அந்த கணம் ருசித்தார்கள், அதன் பிறகு முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 17:6 படித்து பாருங்கள், எண்ணாகமம் 20:8 படித்து பாருங்கள். 2 வார்த்தைகளும் சொல்லுகிறது, கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். எவ்வளவு ருசியுள்ள காரியங்களை செய்தார். ஐயோ தண்ணீரே இல்லை, எங்கள் மிருக ஜீவன்கள் வாடுகிறது, நாங்கள் தாகத்தால் தவிக்கிறோம், எங்களுக்கு உணவில்லை என்றெல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் தண்ணீரை புறப்படும்படி செய்தார், ருசிக்க வைத்தார். ருசி. இன்னொரு பக்கம் சொன்னாங்க, ஒரே மாறாவ இருக்கு, கசப்பு, ஒரே கசப்பு, இதை யார் குடிப்பா? உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த இலையை இந்த கிளையை வெட்டி போடப்பா, மரக்கிளையை வெட்டி போட்டார்கள். ருசி உள்ள தண்ணீரை குடித்தார்கள். அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் ருசியையும் பார்க்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்தார். அவ்வளதை பருகினார்கள், சாப்பிட்டார்கள். ஒரே இறைச்சி இல்லையே என்னாங்க, காடை கொடுத்தார், சாப்பிடுங்க, திருப்தியாய் சாப்பிடுங்க என்று என் அன்புக்குரிய உள்ளே. ஆனால் அவர்களுக்கு அந்த ருசியின் அனுபவத்தை மகிழ்ச்சியாய் கொண்டாட தெரியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த ருசி, அவர் சொல்லுகிறார், என் மன்னா கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷன் பிழைக்கும்படியா நான் கொடுக்கிற மன்னா. சாத்தான் சொன்ன, இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடுமே, நமக்கு பசியாக இருக்கிறது என்று சொன்னான். இயேசு சொன்ன பதில், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதுதான் அவர் கொடுக்கிற ருசி உள்ள ஆகாரம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கலாம், இன்று நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம், எதுவுமே எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல, இன்றைக்கு கிடைத்து நாளைக்கு என்ன கிடைக்க போகிறது, நான் எதிர்பார்த்து நாளை கிடைக்குமா? நாளை கிடைக்காது. கிடைத்தால் பார்க்கலாம், கிடைச்ச உடனே மகிழ்ச்சி, கிடைத்த உடனே மகிழ்ச்சி. சிறு பிள்ளைகளுக்கு 2 மிட்டாயை தூக்கி கொடுத்து பாருங்க, ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரே மகிழ்ச்சி. சொந்தமோ பந்தமோ இருக்காது, ஸ்வீட் மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த ருசி அது பார்த்த உடனே, ஸ்வீட் கொடுத்த உடனே அடுத்த நாள் கொடுக்கலன்னா முகம் எல்லாருக்கும் வாடி போயிடும். இந்த சில நேரங்கள் நாம் அப்படி தான் இருக்கிறோம். தினமும் சில நன்மைகள் பெறாமல் போகும் பொழுது, என்ன ஆண்டவர் கூப்பிட்டு என்னதான் கூப்பிட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு பாலும் இடத்துல தானே என்னை கொண்டு போய் விட்டுட்டாரு,
என்னதான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணீர், கவலை, துக்கம், நான் என் வாழ்க்கையில் உயர்ந்து போகவில்லை. ஆண்டு சொல்லுகிற இல்லை, நீ என்னை ருசிக்கும்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 5 அப்பங்கள் 2 மீன்களையும் வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை போஷித்தார். ஒன்றுமில்லாத இடத்தில் ஆண்டவர் போஷித்தார். இது உங்களுக்கும் செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களை ருசிக்கும்படியான ஆசீர்வாதத்தை கட்டாயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். அவர் கைவிடவே மாட்டார். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் எல்லாவற்றையும் அவர் நிரப்புவார். ஒருவரையும் அவர் வெறுமையாக விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றுள்ளாய் விடவே மாட்டேன் என்று சொன்னார். சீஷலை பார்த்து இயேசு கேட்டார், நீங்கள் என்னை விட்டு போய்விடுவீர்கள் என்று. பேதுரு சொன்னார், இல்லை இல்லை, நாங்கள் போக மாட்டோம். உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனம் உண்டு. யோவான் அதை எப்படி எழுதுகிறார், எப்படி வர்ணிக்கிறார்? 1 யோவான் 1, 1, 2, 3 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். நாங்கள் கேட்டதும், நாங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இட் இஸ் a living word, living God. நாங்கள் ருசித்தோம், எனவே நாங்கள் பேசுகிறோம். அப்போஸ்தலர் 2 120 பேர் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அது வரைக்கும் மௌனமாயிருந்த பேதுரு எழும்பி பிரசங்கம் செய்தார். நாங்கள் ருசித்த இயேசுவை நான் பேசுகிறேன். ஒருவரும் தடை பண்ண முடியாது. அந்த ருசியை அனுபவிப்பதற்கு முன்பு இயேசுவை விட்டு ஓடிப்போன பேதுரு, மறுதலித்த பேதுரு, மற்ற 10 சீஷர்கள் ஓடிப்போனார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? தேவ ஆவியை பெற்றவுடனே நாங்கள் அவரை ருசித்தோம், அவளை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாளும் அவர் வெறுமையாக நம்மை விட மாட்டார். கஷ்டப்பட வழிகளில் நாம் வந்தாலும் அதிலிருந்து நம்மை
தூக்கி எடுத்து வனாந்தரமான சூழ்நிலையை மதுரமாக மாற்றுவார், மதுரமாக மாற்றுவார். எனவே நீங்கள் மனம் கலங்காதிருங்கள். ஆதியாகமம் 32:10 படித்து பாருங்கள். இங்கு ஒரு மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஏசா யாக்கோபு, ஏசா என்கிற அண்ணனுக்கு பயந்து ஓடுகிறான். இந்த தம்பி தன் மாமனார் வீட்டுக்கு. அங்கேயும் 20 ஆண்டுகள் கடினமாய் உழைக்கிறான், இரவு பகல் என்று பாராமல். எனினும் அவன் அந்த மாமனார் வீட்டுக்கு போகும் பொழுது என்ன சொல்கிறார்? நான் ஒரு கோலோடு போனப்பா, ஒரே ஒரு கையில் எனக்கு கோல் தான் இருந்தது, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு வருகிறேன். I am not worthy. I passed over this Jordan with my staff. Now I have become 2 companies. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை பாருங்கள், 2 companies. 2 கம்பெனிகளுக்கு நான் மேனேஜிங் டைரக்டராக மாறி போனேன். அருமையாக சொல்லுகிறார். 2 பரிவாரங்களோடு வருகிறேன், ஒரே ஒரு தடியோடு போனேன், ஒரே ஒரு கோலோடு போனேன். என் அன்புக்குரியவர்களே, கடந்த மாதங்களில் நான் யுனைடெட் கிங்டத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தபோது நம்மை ஊரை சார்ந்த, தமிழ்நாட்டு ஊரை சார்ந்த மக்கள் எல்லாரும் இடத்தில் சொன்ன காரியம், வெறும் கையாய் நாங்கள் இங்கே வந்தோம், ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது, வேலைக்காக இங்கே வந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டு எங்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறார், கார் கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஃபெலோஷிப்புகளை கொடுத்திருக்கிறார். வெறும் கையாய் நாங்கள் இந்த தேசத்தில் வந்தோம். இப்படி நிறைவாய் நாங்கள் இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நமக்கும் ஆண்டவர் சொல்லுவார், நீ வெறுங்கையாய் வந்திருந்தாலும் ஒரே ஒரு பொருளோடு தான் நான் வந்தேன்ப்பா, ஆனால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தான் சொல்லுகிற நாட்கள் உங்களுக்கு வரதான் செய்யும். இதே சென்னை பட்டணத்தில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெறுங்கையானாய் வந்தவன், ஒன்றுமே கொண்டு வரவில்லை. என் ஊரிலிருந்து எல்லாம் அங்கிருந்து அப்படியே போட்டுவிட்டு வந்தேன், ஒன்றுமே கொண்டு வரவில்லை. இன்றைக்கு எல்லாவற்றையும் ஆண்டு கொடுத்திருக்கிறார். நான் அதை ருசித்து பார்க்க வேண்டாமா? அந்த அன்பை ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்த வேண்டாம்? உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நீங்கள் ருசித்திருப்பீர்கள். ருசிக்காமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு காரியம், ஆண்டவரே இப்படி எனக்கு செய்திருக்கிறீரே, இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறீரே, நாம் ருசித்து பார்க்கிறவர்களாக தான் இருக்கிறோம். எனவே தயவு செய்து அந்த ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் உம்மை மீண்டும் ருசிக்கட்டும், இதுவரைக்கும் ருசித்தேன், நான் ருசிக்கிறேன், என்னை வெறுங்கையாக கொண்டு வந்திருந்த சென்னை பட்டணத்தில் எங்கேயோ நான் கடற்கோடியில் கிடந்தேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே கொண்டு வந்தீர், என்னை உங்கள் மத்தியில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். இதே சென்னை பட்டணத்தில் என்னை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். நான் அவருடைய அன்பை ருசித்திருக்கிறேன். ஐ ஹவ் டேஸ்டட். எப்படி நான் ருசிக்கிறேன்? என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றுகிறேன். இன்னமும் நான் மாற வேண்டும். இன்றை உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நாம் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிருக்கலாம். ஆண்டவர் என்ன அன்பை நான் ருசித்தேன், ஆனால் திரும்பி பழைய நிலைக்கு நான் போய்விட்டேன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6வது அதிகாரம் 4, 5, 6 வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவர் உலகத்தின் பலன்களையும் ருசித்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயருக்கு பவுல் எழுதும் பொழுது அப்படி சொல்கிறார். அது இனி நடக்கிற காரியமா? இவன் திரும்பி பழைய ஆண்டவரை தேடி வருவானா? பழைய பாவத்துக்கு திரும்பி போயிட்டானே என்று எழுதி வைத்திருக்கிறார். எனினும் 9வது வசனத்தை படித்து பாருங்கள். நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவளுமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் கைவிட மாட்டார்.
உலக பார்வையில் நாம் ஒன்றுமில்லாதது போல் இருக்கலாம், திரும்ப பழைய நிலைக்கு போனது போல் இருக்கலாம். என் ஆண்டு சொல்ல, இல்லை இல்லையப்பா, நான் உன்னை புதுப்பிப்பேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசித்து பாருங்கள். எனவே நாம் எல்லாம் வேண்டாத உலகத்தின் கிரியைகளை விட்டு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை நான் வாஞ்சேருங்கள், டேஸ்ட் வாஞ்சேருங்கள். எல்லா துர்க்குணங்களையும் விட்டு, எல்லா கபடத்தையும் விட்டு, எல்லா புறங்கூடுதலையும் விட்டு, எல்லா ஆண்டோருக்கு பிரியமற்ற அத்தனை காரியங்களையும் விட்டு நாம் புதிதாய் வளரும்படியாய், இன்னும் திரும்பி வளரும்படியாய், திரும்பி நான் அவருக்குள் வாழும்படியாய் ஆண்டு சொல்லுகிறார், என் வார்த்தையில் நீ வளருங்கள் என்று. இது நமக்கு ஆண்டவர் அப்படி செய்வார். கடைசியாக எபிரேயர் 2:9 படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு ஒரு வழி வைத்து போனார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எபிரேயர் 2:9 மரணத்தை நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இழப்பு, இதை குறித்தெல்லாம் நமக்கு வருத்தங்கள் வரதான் செய்யும். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், நான் இந்த மரணத்தை ருசி பார்த்தேன், நான் அந்த மரணத்தை ருசி பார்த்தேன். எப்படி அவர் ருசி பார்க்கிறார் பாருங்கள். ஒரு திருமண வீட்டில் ஒரு ருசி உள்ள ஒரு திராட்சரசத்தை உண்டு பண்ணவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்ட எல்லாவற்றையும் ருசியை கொடுத்தவர். நம்முடைய வாழ்க்கையில் சொல்றேன், நான் நீங்கள் திரும்பி ருசியை விட்டு திரும்பி இருந்தாலும் நான் உங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தேன். ஐ ஹவ் டேஸ்டட் த டெத், டெத் இஸ் பிட்டர். மரணம் என்பது கசப்பு, அந்த கசப்பை நான் ருசி பார்த்தேன். 4 நாட்கள் நாறிப்போன லாசருவின் சரீரம், வாய்ப்பே கிடையாது உயிரோடு எழும்பி வருவார் என்று. அப்படியே சரீரமெல்லாம் நாறிப்போனது, புழுக்கள் வைக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு ருசி உள்ள அனுபவத்தை கொடுத்தார். மறுபடியும் லாசருவை நீ வெளியே வாங்கி சொன்னார். ஒருவேளை இது வேதனை தான் நம்முடைய வாழ்க்கையில், ஆனால் இயேசு அதன் வழியாக போனார். மனம் கலங்காதிருங்கள். மத்தேயு 27:34 படித்து பாருங்கள். லூக்கா 23:36 படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு சேவகன் ஈட்டியினால் கடற்காலனை குத்தி வாயில் கொண்டு வைத்தான். இதை ருசித்து பார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். உம்முடைய தாகத்தை தீர்க்க இதை நீர் பருகிக் கொள்ளும் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, கசப்பு கலந்த காடி அவர் ருசி பார்த்தார், குடிக்க மனதில்லாத இருந்தார் என்று. ஆனால் அதே நேரத்தில் யோவான் 19:30 பக்கத்திலிருந்து பார்த்து யோவான் எழுதுகிறார். எல்லாரும் ஓடிப்போனார்கள் சீஷர்கள். லூக்காவே ஓடிப்போனார், அவர் அப்படி எழுதியிருந்தாலும் ஓடிப்போனார். ஆனால் யோவான் பக்கத்திலே நின்றான், சிலுவையின் அருகிலே நின்றான். அவர் நேரடியாக பார்த்து சொல்லுகிறார், இல்லை இல்லை, இயேசு காடியை வாங்கினார், கசப்பை வாங்கினார். அவர் முடிந்தது என்று அறிந்து கசப்பான காடியை வாங்கி அதன் பிறகு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கிற கசப்பை தான் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் ஜனங்களின் கசப்பு எனக்கு தெரியும், அவளுக்காக நான் இறங்க முடியும். அதற்காக நான் கசப்பை ருசி பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ருசி பார்த்தார். மரணத்தை ருசி பார்த்தார், மரணம் என்கிற கசப்பை ருசி பார்த்தார். கெத்செமனே தோட்டத்தில் கசப்பை ருசி பார்த்தார். தேவனே எனக்கு இறங்கும், எனக்கு இந்த பாடு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். சரீரமெல்லாம் உடைக்கப்பட்டது, இரத்த நாளங்கள் உடைக்கப்பட்டது. அவருடைய முகத்திலிருந்து இரத்தம் வேர்வாய் நிலத்தில் விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, எனினும் இறுதியில் இயேசு சொன்னார், உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொன்னார். பிதாவின் சித்தம் என்ன? இந்த கசப்பான வழிக்கு இவர் போக வேண்டும். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எவ்விதமான கசப்புக்குள் நாம் இருந்தாலும் மீண்டும் ருசி பார்க்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீண்டும் நீ என்னை ருசி பார்க்க வேண்டும். நான் தேனிலும் மதுரமானவர், என்னை நீ ருசித்துப்பார். நான் உனக்கு செய்ய இருக்கிற காரியங்களை ருசித்துப்பார். எங்கேயோ எப்பொழுதோ செய்திருக்கிறேன், அதை கொஞ்சம் ருசித்துப்பார்.
நமக்காக ஆண்டவர் இறங்குவார். நாம் தேவ சமூகத்தில் பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்திற்காக மீண்டும் நான் உம்மை ருசிக்க வேண்டும். Lord, I want to taste again and again, more and more. திரும்ப திரும்ப நான் ருசிக்க வேண்டும் உம்மை. கடந்த நாட்கள் என் வாழ்க்கை கசப்பாகி போனது, வெறுமையாகி போனது, வெறும் தண்ணீராய் இருந்தேன். ஏதோ கொஞ்சம் ருசித்திருக்கிறேன், ஆனால் இப்போ நிறைய ருசிக்கணும் அப்பா. உம்மை நிறைய ருசிக்க வேண்டும், அதிகமாய் ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்க்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேங்க்யூ அண்ட் வண்டர்ஃபுல் ஜீசஸ். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவோம், ஆண்டவருக்கு நேராய் திருப்புவோம். தேங்க்யூ அண்ட் வண்டர்ஃபுல் ஜீசஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துதாம் இந்த உலகத்தில் சிலுவை சுமப்பதற்காகவே வந்தார். தலையில் முள்முடி சூட்டப்படுவதற்காகவே வந்தார். சரீரமெல்லாம் கிழிக்கப்படுவதற்காகவே அவர் வந்தார். ஒருவன் மார்பில் ஈட்டியை ஓங்கி குத்துவான், அதை நான் கடைசி காயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயம் பிளந்து கடைசி சொட்டு ரத்தம், கடைசி சொட்டு ஜலமும் கீழே விழ வேண்டும். அதற்காக தான் நான் அவர் வந்தார். மரணத்தை ருசி பார்க்க வந்தார். நம்முடைய கசப்பான வாழ்க்கையை ருசி பார்க்க வந்தார். இந்த உலகத்தில் யாருமே ருசி பார்க்க முடியாது, ஆனால் இயேசு அதன் வழியாக போனார். He knows the bitterness. நம்முடைய கசப்பு, வியாதியினால் வந்த கசப்பு, பண கஷ்டங்களினால் வந்த கசப்பு, குடும்பத்தில் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் கசப்பு, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, நான் நினைத்தபடி என் வாழ்க்கை இல்லையே கசப்பு, நான் அதே தேசத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பினேன், கிடைக்கவில்லை, எனக்கு ஒரு கசப்பு, என்னுடைய வழக்கில் இன்னும் வெற்றியை காண முடியவில்லை, கசப்பு, நான் தோல்வியை சந்தித்தேன், நான் சந்தித்ததெல்லாம் கசப்பும் வறுமையும். இயேசு கிறிஸ்து தாமே இவைகளை கடந்து போனார், இவைகளை கடந்து போனார். நம்மை ஆற்றி தேற்றுவதற்காக, மகனே உன் கசப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், மகளே நான் உன் கசப்பை ஏற்றுக்கொண்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ கலங்காதிரு. எல்லாரும் நம்மை தாழ்த்துவோமா? அவருடைய ரத்தம் நம்மை ஆட்கொள்ளட்டும் அப்பா. நம்முடைய கண்கள் கிறிஸ்துவுக்கு இன்னாராய் திருப்பட்டும். அவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்க்கட்டும், அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்து பார்க்கட்டும். அந்த வேதனை நிறைந்த கொடிய தண்டனை அவருடைய சிரசின் மேல் வைத்து அடித்தார்கள், முள்முடியை சூட்டி அடித்தார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை! அவர் குற்றமற்றவர், இயேசு நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால் இயேசு தன் ஜீவனை கொடுத்தபடினால். பாவியாகிய ஒவ்வொரு நேரமும் நாம் பாவமும் அக்கிரமும் செய்யும் பொழுது அதிலிருந்து மீட்கப்பட்டு திரும்பவும் அவருடைய வருகிறோமே, அவர் நமக்காய் சிந்தின ரத்தம். நம்மை அர்ப்பணிப்போமா? வாயை திறந்து, இயேசுவே ஒரு விசை கூட என்னை கழுவும் அப்பா, என்னுடைய ரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பும் அப்பா, என் சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் தயவு செய்து என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என் மேல் கருவே, நான் குறைவுள்ளவன், நான் குறைவுள்ளவன். உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த நாதனே, நின்னடிமை நின்மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே, அன்பு நிறைந்த இயேசுவே, என் பாத சேவையின் ஆசையே,
கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். The God's presence is moving. நம்முடைய இருதயத்தை திறப்போம். எங்கேயோ நாம் தவறினோம் அல்லவா? அதற்காக நாம் மனம் வருந்துவோம். அதற்காக நாம் மனம் வருந்துவோம். இயேசு உடைய காயங்களில் நம்மை தொடுவார். சரீர பலவீனங்களை மாற்றுவார். திக்கற்ற சூழ்நிலையை எடுத்து போடுவார். தனிமையை மாற்றுவார். அந்த வாட்டத்தை எடுத்து போடுவார். மனதை வேதனைப்படுத்துகிற, உள்ளத்தை உடைக்கிற சம்பவத்திலிருந்து விடுதலை தருவார். நீங்கள் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் அவர் நன்மையை செய்வார். காரணம் என்ன தெரியுமா? அவரை நீங்கள் ருசிக்க வேண்டும். ருசிக்க வேண்டும். இதுவரைக்கும் ருசித்தது போல அல்ல, இனிமேல் நிறைய ருசிக்க வேண்டும். அப்பா, நானுமே ருசிக்க வேண்டும் ராஜா. இன்னும் அதிகமாய் நான் ருசிக்க வேண்டும். ஏதாயிலும் எனக்கு செய்ய மாட்டீரா? உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் செய்ய மாட்டீரா? குடும்பத்தில் மாற்றங்கள் வராதா? பாவ பழக்கத்தை விட்டு விடமாட்டார்களா? குடிக்கு அடிமையான தன்மையை விட்டு வெளியே வர முடியாதா? ஏதாயிலும் செய்யுங்கப்பா. அதனால் உம்முடைய நன்மை ருசிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள், என் பிள்ளைகளை காப்பாற்ற வழி. எனக்கு ஒரு வேலை இல்லையே, பண வசதி இல்லையே, எனக்கு கொஞ்சம் பணம் இருந்திருந்தால் எல்லாரும் இப்படி என்னை நிந்தித்திருப்பார்களா? என் கையிலும் பணம் இருந்திருந்தால் நானும் மகிழ்ச்சியா இருந்திருப்பேனே. ஐயோ, எனக்கேன் இந்த வெறுமையான ஒரு பாடு. வெறும் தண்ணீரை ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றின, திராட்சரசமாய் மாற்றின இயேசு நம் அருகில் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் அருகில் இயேசு இருக்கிறார். நம் அருகில் இயேசு இருக்கிறார். தூர தேசங்களில் உங்களுடைய குடும்பங்கள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். இயேசு அவர்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இயேசு அதே ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களை அவர் கைவிட மாட்டார். எல்லாரும் வாயில் திறந்த ஆண்டவரே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவோம். இதுவரைக்கும் நடத்தினீரப்பா, இதமும் நீ நடத்த போகிறேன். என்னை உயர்த்த போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, என்னை இன்னும் உயர்த்த போகிறேன். என் இழப்பின் மத்தியிலும் என்னை நீர் கரம் பிடித்து நடத்த போகிறேன். என் பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறேன். உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறேன். என் கடன்கள் எல்லாம் மாறப்போகிறது. என் கஷ்டம் எல்லாம் மறைய போகிறது. மீண்டும் நான் ஊழியத்தில் எழும்புவேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒன்றுமில்லாத வெறுமையான சூழ்நிலை பல ஆயிரம் மடங்கு பெருக செய்கிறவர். 1, 2 அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு. இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மக்கள் சொன்னார்கள், எங்களுக்கே கிடைக்கவில்லை, உனக்கு கிடைத்திருக்கிறது 100 மடங்கு. பொறாமை கொள்ளும்படியாக ஒரு உயர்வை ஆண்டவர் ஈசாக்கு கொடுக்கவில்லையா? உங்களுக்கும் செய்வார், நமக்கு செய்வார், கைவிடவே மாட்டார். Thank you, wonderful Jesus. இதுவரைக்கும் இழந்த எல்லாம் திரும்பி தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 19:10 படி இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்பி தருவேன். இழந்த மகிழ்ச்சியை திரும்பி தருவேன். இழந்த சுகத்தை நான் திரும்பி தருவேன். இழந்த பணங்களை திரும்பி வருவேன், தருவேன். கோர்ட்டு கேஸ் இழந்த எவ்வளவோ இழப்புகள் நான் திரும்பி தருவேன். I never leave you alone. உன்னை நான் தனிய விடவே மாட்டேன். திரும்பவும் நான் உயர்த்துவேன். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அவரை ருசிங்க, ருசிங்க, ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. என் இயேசு நல்லவர். தேங்க்யூ லார்ட். அவர் ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவோம், தெரியுமா? Jesus, touch everybody.
சரீரத்தை விட்டு மாறுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது உம்முடைய தொடுதலை உணர்வார்களாக. Lord, let it touch everybody, Lord. Heal everybody, Lord. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துகிறாக. இந்த வியாதியிலிருந்து விடுதலை, இந்த ரோகத்திலிருந்து விடுதலை, இந்த மனவேதனையிலிருந்து விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்மை ருசிக்கட்டும் அப்பா, உம்மை ருசிக்கட்டும் அப்பா. உம்முடைய நன்மைகளை பெற்று ருசிக்கட்டும் அப்பா. படிப்பில் பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும், தேவையான வசதிகள் கிடைக்கட்டும், குடும்ப சண்டைகள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், கடினமான பாதைகள் மாறட்டும், கசப்பான வழிகள் மாறட்டும், இனி இனிப்பாய் மாறட்டும், சுவை நிறைந்ததாய் மாறட்டும். படிப்பில் உயர்வை கொடுப்பீராக, வேலைகளில் உயர்வை கொடுப்பீராக, வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பீராக. திருமண தடைகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், பிசாசின் கிரியைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் நாம் ஆண்டவர் ருசித்திருக்கிறோம், ருசித்தோம். இப்பொழுது கரங்களை உயர்த்துங்கள் பார்ப்போம். எல்லாரும் எத்தனை பேர் ருசித்தோம்? ஏமேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஒரு முடிவல்ல, இது நமக்கு ஆரம்பம். ருசிக்க ஒவ்வொரு நாளும் ருசிக்க வைப்பார், ஒவ்வொரு நாளும் ருசிக்க வைப்பார். கண்ணீரோடு ஆண்டோட சமத்தில் ஆனந்த கண்ணீரோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவர் ருசிக்க வைப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். வேலையிலே கூட இருப்பார், உழைக்கிற உழைப்பில் கூட இருப்பார், ஊழியத்தில் கூட இருப்பார். பலவீனப்பட்ட உங்கள் பலவீனத்தை நீக்கி அற்புதத்தை செய்கிறார். இந்த கை வலிகள் எல்லாம் இப்பொழுது மறைந்திருக்கிறது. இந்த விரலில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி இருக்கிறது. சரீரத்தில் வந்த பிரச்சனைகள் மாறி இருக்கிறது. தலையில் இருக்கிற போராட்டங்கள் மாறி இருக்கிறது. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார், ஒவ்வொன்றையும் அற்புதமாய் மாற்றி இருக்கிறார். ஒரு சிலரை கர்த்தருக்காக அதிகமாய் பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னும் அதிகமாய் பயன்படுத்த ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். பயன்படுத்துவார் கிருபைகளோடு, வல்லமைகளோடு. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி.